ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சிம்பிளி சப்போர்ட்டில் ஒரு 2 ப்ராப்ளம் போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். A simply support beam of length 6 meter carries load as shown in the figure. Draw shear force diagram and bending moment diagram. பாருங்கள், ஒரு பீம் வந்து 2 சப்போர்ட் மேலே இருக்குது. அந்த 2 சப்போர்ட் வந்து 2 பீம்லேயும் எண்ட்லேயும் இருக்குது. இதுதான் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். 1 ஏவும் ஆனால் 2 பியும் கொடுத்துருங்க. ஏலேருந்து 2 மீட்டர் டி பாயிண்டில் 3 கிலோமீட்டர்னும், டி பாயிண்ட்லேருந்து 2 மீட்டரில் சி பாயிண்டில் 6 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம சியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மொமெண்ட்டும் கண்டுபிடிக்கணும். சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கனோட இந்த ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட்லேயும் ஃபோர்ஸ் ஆட் ஆகும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா, நியூட்டனின் 3ஆம் விதி. ஒவ்வொரு விசையும் அதற்கு சமமான எதிர் விசை உண்டு. இந்த பீம் வந்து 2 சப்போர்ட் மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போது அது மேலே ஆட்ட லோடுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டில் இந்த பீமும் வந்து இந்த சப்போர்ட் வந்து பீமுக்கு லோடு கொடுக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த ஏ பாயிண்ட் ஆர்ஏவும் இந்த பி பாயிண்ட் ஆர்பியும் வச்சுக்கிறோம். ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த 2 லோடு ஆட் பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். அதான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி 3 + R 9 கிலோமீட்டர். ஓகேங்களா? இப்போ இந்த ஏ பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பெண்டிங் மொமெண்ட் எடுக்கணும். ஏவை பொறுத்து இந்த பி எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதாவது இந்த ஆர்பி எவ்வளோ தூரத்தில் இருக்கிறான், ஆர்பி × 6 மீட்டர். ஓகேங்களா? இது வந்து சேக்கிங்கு, அதனால் பாசிட்டிவ் சைனு, அதுக்கு ஆப்போசிட் லோடெல்லாம் வந்து நெகட்டிவ் சைன் போடணும். நான் வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போட்டிருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள், ஆர்பி × 6 டி ஏவை பொறுத்து இந்த டி பாயிண்ட் லோடு வந்து 2 மீட்டர் தள்ளி இருக்குது. அதாவது வந்து 3 × 2. ஏவை பொறுத்து சி பாயிண்ட் லோடு வந்து 4 மீட்டர் தள்ளி இருக்குது. 2 மீட்டர் 4 மீட்டர் தள்ளி இருக்குது. அதனால தான் 6 × 4. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 30 கிலோமீட்டர்னு கிடைக்கும். இப்போது ஆர்பி இந்த 6 கீழே வந்துச்சுன்னா கேன்சல் ஆகி 5 கிலோமீட்டர்னு கிடைக்கும். இந்த 5 கிலோமீட்டர் வந்து இங்கே போட்டால் ஆர்ஏ ப்ளஸ் 5 கிலோமீட்டர் = 9. இந்த ஆர்பி இந்த பக்கம் போச்சுன்னா 9 - 5ன்னு வரும். அப்போ நமக்கு ஆர்ஏ கிடச்சிரும். ஓகேங்களா? ஆர்ஏ 4 கிலோமீட்டர்னு, ஆர்பி 5 கிலோமீட்டர்னு. அதான் இங்கே எழுதியிருக்கிறேன். இதுக்கு மேலே தான் நான் வந்து ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், SF at A லெஃப்ட் சைடு அப்போர்ட் டைரக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அதனால் வந்து பாசிட்டிவ் சைனு, அது ஆப்போசிட் இருக்கிற ஃபோர்ஸ் லோடெல்லாம் வந்து நெகட்டிவ் சைன் போடணும். பாருங்கள், ஏ பாயிண்ட் இருக்குது 4 கிலோமீட்டர்னு. SF at டி பொறுத்து வாங்கும்போது இங்கே ஒரு லோடு இருக்குது, இங்கே ஒரு லோடு இருக்குது. இது வந்து 4 - 3. ஓகேங்களா? அதையும் கொடுக்குறேன். 4 - 3 1 கிலோமீட்டர்னு. SF at சி பாயிண்டில் பாருங்கள், இங்கே லோடு, இந்த ஒரு லோடு இருக்குது, இந்த லோடு 3 லோடு இருக்குது. 4 - 3 - 6 அதையும் கொடுக்குறோம். 4 - 3 - 6 -5 கிலோமீட்டர்னு கிடைக்கும். பி பாயிண்டில் பாருங்கள், அதே 3 லோடு தான் இருக்குது. இந்த லோடு, இந்த லோடு, இந்த லோடு. அதான் கொடுத்துக்கிறேன். -5 தான் வரும். அதுக்கான டயக்ராம் பாருங்கள். பெண்டிங் மூமெண்ட்டுக்கு லென்த்துக்கு ஈக்குவலாக பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டு பாசிட்டிவ் ஆன்சர் வரதெல்லாம் மேலேயும், நெகட்டிவ் ஆன்சர் வர கீழே போடணும். பாசிட்டிவ் ஏ பாயிண்டில் பாருங்கள் 4 கிலோமீட்டர்னு, அதான் இங்கே கொடுத்துருக்குறேன். டி பாயிண்ட் பாருங்கள் 1 கிலோமீட்டர்னு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். சி பாயிண்ட் வருங்க -5, பி பாயிண்ட் வருங்க -5. இது எல்லாமே வந்து பாயிண்டோட ஏட்டாங்காட்டிக்கு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலாக தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்து பெண்டிங் மொமெண்ட் பாருங்கள். பெண்டிங் மொமெண்ட் at A. பெண்டிங் மொமெண்ட் என்ன? ஃபோர்ஸோட மொமெண்ட்டை கூட்டு தான் பெண்டிங் மொமெண்ட்டு. இதில் பாருங்கள், இது ஃபோர்ஸு, இதோட லென்த் எவ்வளோ? 0. அதனால தான் 0 கொடுத்துரு. பெண்டிங் மொமெண்ட் 0. அதாவது பெண்டிங் மொமெண்ட்டில் சிம்பிளி சப்போர்ட்டட் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் மொமெண்ட் at A 0 தான், பெண்டிங் மொமெண்ட் B 0 தான். ஏன்னா அங்கேயே ஆல்ரெடி ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்காட்டி அங்கே 0, பெண்டிங் மொமெண்ட் எப்பவுமே 0 தான் இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் at D பாயிண்ட் பாருங்கள், 4 × 2, அப்புறம் 3 × 0. இது 0 ஆயிரும். இது மட்டும் தான் இருக்குது. அதனால் 4 × 2 8 கிலோமீட்டர் மீட்டர் கொடுத்துக்கிறேன். அடுத்து பெண்டிங் மொமெண்ட் C பாருங்கள், 4 × 4. ஓகேங்களா? 4 மீட்டருக்கு 4. அடுத்து 3 × 2 6 × 0. அது 0 இது கொடுக்கல. இது இந்த 2 மட்டும் கொடுத்துருப்பேன். இது வந்து ஆப்போசிட் ஃபோர்ஸுங்காட்டி மைனஸ் கொடுத்துருப்பேன். அதான் 4 × 4 -3 × 2 சால்வ் பண்ணி 10 கிலோமீட்டர் மீட்டர் கிடைக்கும். அடுத்து இது வந்து டேரெக்டாக 0 கொடுத்துலாம். இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு டைம் போட்டு கூட பார்க்கலாம். பாருங்கள், 4 × 6 பிஏ பொறுத்து 4 × 6, 3 × 4, 6 × 2. இந்த மீட்டர் 2 தான் வரும். 6 × 2 இது 2 மைனஸ் வரும். பாருங்கள், 4 × 6 -3 × 4 -6 × 2 சால்வ் பண்ணி 0 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். அதுக்கான படம் பாருங்கள். A பாயிண்ட் 0 கிலோமீட்டரு, B பாயிண்ட் 0 கிலோமீட்டர்.
டி பாயிண்டில் 8 கிலோமீட்டர் மீட்ரு, சி பாயிண்டில் 10 கிலோமீட்டர். எல்லாமே பாயிண்ட் லோடு ஏற்றங்காட்டிக்கு இன்க்ளைண்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ணால் முடிஞ்சு. இதான் வந்து இந்த சம்முக்கான ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். செகண்ட் சம் பாருங்கள். A simply supported beam of length 8 meter carries load as shown in the figure. Draw SFT and BMD. Simply supported beam கொடுத்துறாங்க. ஒன்று ரெண்டு A and another ரெண்டு B. A பாயிண்ட்லேருந்து 2 மீட்டர் தள்ளி C பாயிண்டில் 2 கிலோமீட்டர் லோட் ஆட்டாது. C பாயிண்ட்லேருந்து 2 மீட்டர் தள்ளி D பாயிண்டில் வந்து 3 கிலோமீட்டர் லோட் ஆட்டாது. D பாயிண்ட்லேருந்து 2 மீட்டர் தள்ளி E பாயிண்டில் வந்து 2 கிலோமீட்டர் லோட் ஆட் ஆகுது. அடுத்து A பாயிண்ட்லேருந்து D பாயிண்ட்டுக்கு இடையில வந்து ஒரு யூடி ஆட் ஆகுது 1 கிலோமீட்டர் பெர் மீட்டர். இதுக்கு வந்து நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து RA RB இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த RA ப்ளஸ் RB வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த 4 லோடு கூட்டினா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் இங்கே போட்டுக்கிறேன். இது வந்து யூடியில் காட்டி அதோட லென்த்து கூட்டுறேன். 1 × 4 2 3 2 இந்த 3 லோடு கூட்டினா 11 கிலோமீட்டர்னு வருது. அடுத்து RAக்கு வந்து நம்ம வந்து மொமெண்ட் எடுக்கிறோம். RAவை பொறுத்து RB எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 8 மீட்டர் இருக்குது. அதே RB × 8. அடுத்து வந்து இதெல்லாம் இது சேகிங் காட்டிக்கு இது பாசிட்டிவ் கன்வர்ஷனு. அதுக்கு ஆப்போசிட்டோட நெகட்டிவ் வரும். நான் வந்து ஈக்குவல் அந்த போட்டிருக்கிறேன். இது பாருங்கள் 1 × 4 × 4/2. அடுத்து 2 × 2 இங்கே கொடுத்துக்கிறேன். 3 × 4 இங்கே கொடுத்துருக்குறேன். அடுத்து 2 × 6 இங்கே கொடுத்துக்கிறேன். இதை சால்வ் பண்ணால் 36 கிலோமீட்டர்னு வரும். அடுத்து RB = 36/8 வரும். இதை சால்வ் பண்ணால் நமக்கு RB கிடச்சிரும். இந்த RB வேலையை எடுத்து கொண்டு போய் இங்கே போட்டோம்னா RA வேலை கிடச்சிரும். அதான் இங்கே போட்டுருக்கேன் 6.5. இப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஷியர் ஃபோர்ஸ் அட் A பாருங்கள். இது வந்து லெஃப்ட் சைடு அப்வர்ட் டைரக்ஷன் காட்டிக்கு இது வந்து பாசிட்டிவ் கன்வர்ஷனு. ஆப்போசிட் டைரக்ஷன் ஆப்போசிட் ஃபோர்ஸ் எல்லாம் நெகட்டிவ் கன்வர்ஷனு. இப்போ RA பாருங்கள் ஒரு லோடு ஆக்ட் ஆகுது 6.5 அதான் கொடுத்துருக்கேன். SFT பாருங்கள் 6.5 இந்த பாயிண்ட்டை பொறுத்து 6.5 -1 1 × 2 -2 மொத்தம் 3 லோடு ஆட் ஆகுது. இங்கே கொடுத்துங்க 6.5 -1 × 2 இது வந்து யூடிஎல் காட்டி பாயிண்ட் லோட கன்வெர்ட் பண்ணிக்கணும். 1 × 2 இது -2 இந்த லோடு. இது சால்வ் பண்ணால் நமக்கு வந்து 2.5 கிடைக்குது. அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் அட் D பாயிண்ட் பாருங்கள். ஒரு லோடு 2 லோடு 3 லோடு 4 லோடு ஆட் ஆகுது. ஓகேங்களா? இதை கூட்டுறோம். நம்ம வந்து ஆல்ரெடி இது வரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சி பாயிண்ட் வரைக்கும் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த லோடு ஆட் பண்ணால் மட்டும் போதும். இந்த லோடு என்னது? இது ஒன்று தான் 1 × 2 யூடிஎன் காட்டி லென்த்து மல்டி பண்ணுறோம். 1 × 2 இந்த லோடு -3 இதை இங்கே கொடுத்துக்கிறோம். -1 × 2 -3 -2.5. அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் அட் E பாயிண்ட் பாருங்கள். இந்த பாயிண்ட் பொறுத்து இந்த ஒரு லோடு 2 3 4 5 லோடு ஆட் ஆகுது. ஆனால் டேரெக்டாக கொடுத்துக்கல. நீங்கள் வந்து இந்த -2.5லேருந்து இந்த -2 போட்டால் கூட -4.5 வந்துடும். உங்களுக்கு புரியுதுக்கா? நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கூட போடலாம். இல்லை நீங்கள் ஷியர் ஃபோர்ஸ் பொறுத்தளவுக்கு பெண்டிங் மொமெண்ட் அப்படி பண்ணக்கூடாது. ஷியர் ஃபோர்ஸ்னால் நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஆனால் பெண்டிங் மொமெண்ட் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து, ஏன்னா லென்த் வந்து வேரி ஆகுங்காட்டி நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்கணும். இது பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து கொடுத்துக்கிறேன். ஆனால் இங்கே பாருங்கள் -2.5 இந்த 2 -2 இந்த ஆட் பண்ணவே -4.5 வந்துடும். அதே மாதிரி இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் பிக்கு பாருங்கள் 1 2 3 4 5 அதே 5 லோடு தான். அதே ஆன்சர் தான் வரும் -4.5. டயக்ராம் பாருங்கள். பீமுக்கு ஈக்குவலாக அதோட லென்த்துக்கு ஈக்குவலாக வந்து பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். A பாயிண்டில் பாருங்கள் 6.5. C பாயிண்ட் வந்து 2.5 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து D பாயிண்ட் வந்து -2.5 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து மைனஸ் வந்துருச்சு. அடுத்து E பாயிண்ட் வந்து -4.5. அடுத்து B பாயிண்ட் வந்து -4.5. இப்போ டேரெக்டாக இது வந்து யூடிஎல் காட்டி இங்கே டேரெக்டாக இப்படி கோடு எழுத்தலாமா? இன்க்ளைண்டாக வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து யூடிஎல் மேலே ஒரு பாயிண்ட் லோடு ஆட் ஆகுது. அப்படிங்கும்போது யூடிஎல் வேல்யூ வரைக்கும் மட்டும் தான் நம்ம வந்து இன்க்ளைண்டாக போடணும். அதுக்கப்புறம் பாயிண்ட் லோடு வேல்யூ போடணும். நீங்கள் பாருங்கள் 6.5 யூடிஎல் வந்து 1 × 2 அதான் -2 கழிச்சோம்னா 4.5 வரைக்கும் தான் நம்ம வந்து யூடிஎலாக போடணும். அதனால தான் போட்டிருக்கேன் இன்க்ளைண்டாக 4.5 வரைக்கும் போட்டிருக்கேன். அடுத்து 4.5 -2 அப்படின்னா 2.5 4.5. அடுத்து ஒரு பாயிண்ட் லோடு வருது. அவங்க -2 அப்படின்னா 2.5 அப்படின்னா அது வரைக்கும் வந்து ஒரு வெர்டிக்கல் பாயிண்ட் லோடுங்காட்டி வெர்டிக்கலாக ஒரு கோடு வரணும். அதனால தான் இப்படி கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதே வந்து வெறும் யூடிஎல்லாம் நீங்கள் டேரெக்டாக இப்படி போட்டலாம். யூடிஎல் மேலே பாயிண்ட் லோடுங்காட்டிக்கு நீங்கள் வந்து யூடிஎல் வேல்யூ எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் மட்டும் இன்க்ளைனை போட்டு அடுத்து பாயிண்ட் லோடு வேல்யூ எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெர்டிக்கலாக கோடு போடணும். அதே மாதிரி தான் இதுக்கு பாருங்கள் 2.5
இது வரைக்கும் 1 × 2 1 × 2 போட்டால் 2.5 மைனஸ் 2னா 0.5 0.5 வரைக்கும் நான் இன்க்ளைண்டாக போட்டேன். 0.5 மைனஸ் 3 அப்படின்னா மைனஸ் 2.5 வெர்டிகலாக கோடு போட்டேன். அடுத்து பாருங்க மைனஸ் போட்டு அது வந்து இதுக்கப்புறம் எந்த யூடி இல்லை, அதனால் வந்து ஹரிசாண்டல் வெர்டிகலாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து பெண்டிங் மூமெண்ட் பாருங்கள். பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ 6.5 இருக்குது, அதோட லென்த்து 0, அதனால் டேரெக்டாக 0 கொடுத்துட்டேன். அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட் அட் பி வந்து 0 தான் வரும், ஏன்னா இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகேங்களா. அடுத்து பெண்டிங் மூமெண்ட் சி பாருங்கள். 3 லோடு இருக்குது, 1 2 3 லோடு இருக்குது. 6.5 × 2 6.5 × 2 கொடுத்துட்டேன். மைனஸ், ஏன்னா இதெல்லாம் ஆப்போசிட் லோடு. ஓகேங்களா, அதனால் வந்து இதெல்லாம் மைனஸ் சைன் தான் வரும். மைனஸ் 1 × 2 × 2/2 இது கொடுத்துட்டேன். மைனஸ் 2 × 0, அது வந்து அதனால் கொடுக்க டேரெக்டாக நான் 0 தாங்காட்டி நான் கொடுக்கல, டேரெக்டாக இப்படியே போட்டேன். சால்வ் பண்ணால் 11 kN வரும். அடுத்து பெண்டிங் மூமெண்ட் டி பாருங்கள். இந்த பாயிண்ட்டை பொறுத்தவரைக்கு 1 லோடு 2 லோடு 3 லோடு 4 லோடு வருது. 6.5 × 4, அதான் இங்கே 6.5 × 4 இங்கே கொடுத்துக்கிறேன். அடுத்து 1 × 4 × 4/2 அதான் இங்கே கொடுத்துக்கிறேன். அடுத்து மைனஸ் 2 × 2 கொடுத்துருக்குறேன். இது 3 × 0, அதனால் அது கொடுக்கல. இது சால்வ் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் 14 kN வரும். அடுத்து பிஎம் அட் இ பாருங்கள். 1 லோடு 2 லோடு 3 லோடு 4 லோடு 5 லோடு வருது. லென்த்து பாருங்கள் 6.5 × 6 மீட்டர் அதையும் கொடுத்துக்கிறேன். அடுத்து மைனஸ் 1.1 × 4 × 4/2 ப்ளஸ் 2. ஓகேங்களா, ஏன்னா இதோட 2 மீட்டர் தள்ளி இருக்குது, அதனால் இந்த 2 ஆட் பண்ணணும், அதையும் கொடுத்துருக்குறேன். அடுத்து மைனஸ் 2 × 4 கொடுத்துக்கிறேன். அடுத்து மைனஸ் 3 × 2 இதை சால்வ் பண்ணால் 9 kN வரும். பெண்டிங் மூமெண்ட் பி வந்து ஆல்வேஸ் 0 தான் வரும். அடுத்து வந்து டயக்ராம் பாருங்கள். ஏ பி வந்து 0, சி பாயிண்ட் வந்து 11 kN மார்க் பண்ணிக்கிறேன். டி வந்து 14 kN மார்க் பண்ணிக்கிறேன். இ வந்து 9 kN மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து இது வரைக்கும் யூடிஎல்ங்காட்டிக்கு நான் வந்து பேராபோலிக்காக போட்டுருக்கேன். இப்படி கர்வாக வருது பாருங்க, பேராபோலிக்காக போட்டுருக்கேன். அடுத்து வரதில் பாயிண்ட் லோடுங்காட்டிக்கு இன்க்ளைண்டாக கோடு போட்டால் முடிச்சு. இது வந்து இதை வந்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். அடுத்து வர வீடியோவில் வந்து நாம் வந்து ஓவர் ஹேங்கிங் பீமோட 2-3 சம் போட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.